12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.2 8ஆம் கணக்கு பார்க்கலாம். புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நகரத்தின் வாக்காளர்களின் எண்ணிக்கையின் ஆயிரங்களில் அதிகரிப்பு v of t = 30 + 12 t ஸ்கொயர் மைனஸ் t கியூப், 0 ≤ t ≤ 8 என்பதால் மதிப்பிடப்படுகின்றது. இங்கு t என்பது ஆண்டுகளை குறிக்கின்றது. காலம் Tயிலிருந்து 4 × 1/6 வருடமாக இருக்கும்போது ஏற்படும் தோராய வாக்காளர்களின் எண்ணிக்கை மாற்றத்தை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஆரம்ப நிலையில் அமைந்திருக்கக்கூடிய காலத்தின் அளவு T என்பது 4 என கொடுக்கப்பட்டுள்ளது. 4லிருந்து 4 × 1/6 வருடமாக இருக்கும் பொழுது வாக்காளர்களின் எண்ணிக்கை மாற்றம் கணக்கிடணும். அப்போ நேரத்தில் ஏற்படக்கூடிய மாறுபாட்டு மதிப்பு என்பது dt ஆகும். dt எனும் பொழுது இறுதி மதிப்பிலிருந்து ஆரம்ப மதிப்பை கழிக்கிறோம். 4 × 1/6 - 4 எனும் பொழுது கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றும் பொழுது 6 × 24 + 1 மதிப்பு 25/6 - 4. இதை மேலும் சுருக்கும் பொழுது 25 - 6 × 24/6 சமம் 25 - 24 மதிப்பு 1/6 என்பது dtயின் மதிப்பு ஆகும். dtயின் மதிப்பு v என்பது வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது 30 + 12 t ஸ்கொயர் மைனஸ் t கியூபு. நேரத்தை பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது dv/dtயின் மதிப்பு 30 என்ற மாறிலி 0 ஆயிடும். 12 × t ஸ்கொயரின் வகையீடு 2t மைனஸ் t கியூபின் வகையீடு எனும் பொழுது 3 அடுக்கில் இருக்கக்கூடிய 3 முன்னாடி வந்துடும். அடுக்கில் 1 குறையும் பொழுது 3t ஸ்கொயர் என அமையும். 12 × 2 24t - 3t ஸ்கொயர். வகைப்படுத்தி இருக்கிறோம். வகையீடு வேணும் அப்படிங்கிறப்ப dtயை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப 24t - 3t ஸ்கொயர் பெருக்கல் dt. tயின் மதிப்பை பிரதியிடலாம். t என்பது ஆரம்ப மதிப்பு. எனவே 24 × tயின் மதிப்பானது 4 - 3 × 4 ஸ்கொயரு பெருக்கல் dtயின் மதிப்பானது 1/6. 1/6. 24 × 4 எழும்பொழுது நன்னாங்க 16 மீதி 1 2 8 + 1 96 மைனஸ் 4 × 4 16 16 × 3 மதிப்பானது 48 1/6. 96 - 48 மதிப்பு 48 × 1/6. 6ஆல் அடிச்சிட்டோம் அப்படின்னா 8 மதிப்பு 48. dvயின் மதிப்பு 8 என கிடைத்துள்ளது. dv என்பது வாக்காளர்களின் எண்ணிக்கையின் மாறுபாட்டு மதிப்பை குறிப்பிடும். ஆயிரங்களில் எழுத சொல்லி கேட்டிருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு 8 × 1000 எனும் பொழுது 8000 ஆகும். therefore தேவையான 4லிருந்து 4 × 1/6 வருடமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய தோராய வாக்காளர்களின் எண்ணிக்கை மாற்றம். therefore வாக்காளர்களின் எண்ணிக்கை மாற்றம் தோராயமாக 1000 பெருக்கும் பொழுது 8000 ஆகும்.